முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. சிஎம் பங்குக்கு சாம்பியன் ஆகுறதுக்கு வேற வழி இருக்கு. அது மட்டும் இல்லாம சிஎம் பங்க் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் வெல்லாததற்கு மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தடவை வந்து மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை வெளில போறது புதுசா ஒரு ஆளா இருக்க போகுதுன்ற மாதிரி இப்போ தகவல் வந்துகிட்டு இருக்கு. அது யாருன்ற நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த மணி இந்த பேங்க் சிஎம் பங்க் வெல்லாததுக்கு முக்கியமான காரணம் ஏற்கனவே 2 முறை தொடர்ச்சியா சிஎம் பங்க் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை வின் பண்ணியிருக்காரு. இப்ப பாக்குறவங்களுக்கு தெரியாது, ஓஜி சிஎம் பங்க் பழைய ஆரம்பத்துல WWE இருந்து அதாவது 2008 2009 2 வருஷமும் தொடர்ச்சியா சிஎம் பங்க் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை வின் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா அவங்க கேஷ் இன் பண்ணியிருக்காரு. அதனால மீண்டும் சிஎம் பங்க் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை வின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் WWE சிஎம் பங்கை இப்போ இந்த குவாலிஃபிகேஷன் மேட்ச்ல வின் பண்ண வைக்கலன்ற மாதிரி இப்போ தகவல் வெளில வந்திருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.